நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அங்க எம்பிக்கள் பேசக்கூடிய விஷயங்கள்ன்றது அவை குறிப்பில பதிவு செய்யப்படும்ன்ற சூழல்ல ஒரு வெளியில போராட்ட களமாக ஒரு பதாகை ஏந்தி அதுல அதுக்கு இருக்கக்கூடிய வாசகங்களை பயன்படுத்தலாம். ஆனால் நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் இதே மாதிரியான ஒரு பாணியை பின்பற்றதுனால என்ன விதமான பலன் கிடைக்க போகுதாங்க? இந்த மாநிலத்தினுடைய உணர்வை வெளிப்படுத்தணும்ல சார். இப்ப எனக்கு இருக்கிற உள்ள குமரன், நான் நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை. என்னை போன்ற லட்சக்கணக்கான பேருக்கு இப்ப இந்த டீலிமிட்டேஷன் மூலமாக தமிழ்நாடு, தென்னிந்தியா ஒடுக்கப்படுகிறது என்கிற அந்த ஆதங்க குரல் இருக்குல்ல. நான் என்ன தவறு செய்துட்டேன் அப்படின்றத நான் யோசிச்சு பாக்குறேன். நான் என்ன தவறு செய்துட்டேன்? நீங்க கொண்டு வருகிற ஒன்றிய அரசினுடைய நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கு இருவர், இப்படி எல்லாம் திட்டங்களை கொண்டு வந்தீங்கல்ல, அதையெல்லாம் இங்க செயல்படுத்தி கருத்தடை சாதனங்களை முழுமையாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுகிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ரொம்ப தெள்ள தெளிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த மாநிலத்தை எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறோம், இந்த மாநிலத்தை எந்த அளவுக்கு தரம் உயர்த்தி இருக்கிறோம் என்பதெல்லாம் இந்த மாநிலத்தை சேர்ந்திருக்கிற எங்களுக்கு தானே தெரியும். அப்ப இவையெல்லாம் நாங்கள் செய்ததினுடைய பொருட்டு தானே உத்தரப்பிரதேசத்துல ஒருத்தன் 10 புள்ள பெத்துக்கிறான்னா எங்களால அது ஏன் பெத்துக்க முடியாதா? எங்கள்கிட்ட வளம் இல்லையா? எங்களுக்கு வாய்ப்பு இல்லையா? நாங்க செய்ய முடியாதா? ஆனா நாங்க அதை செய்யல. ஏன் அதை செய்யல அப்படின்னு சொன்னா, மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு படிநிலைகளை ஒன்றிய அரசு இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி காலத்திலிருந்து கொண்டு வந்தார்கள் அல்லவா? அப்போதிலிருந்து இப்போது வரை அதை செம்மையாக செயல்படுத்துகிற மாநிலமாக தமிழ்நாடு வெளிப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கு ஒரு இயங்கியல் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டமிடல் இருக்கு. நாங்க அதனால அந்த திட்டமிடலின்படி இயங்குகிறோம், அந்த இயங்கியலின்படி இயங்குகிறோம். ஆனா இதை காரணம் காட்டி எங்களுடைய தொகுதிகளை நீங்க குறைக்கிறது, அமித்ஷா சொன்னதை போல எங்க தொகுதியை குறைக்கவே இல்லை சார், எங்க தொகுதியை கூட்டவும் இல்லை, எங்களை 40லயே வச்சுக்கிட்டு 39+1 வச்சுக்கிட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு 2 மடங்கு ஆக்குறது, ராஜஸ்தானுக்கு 1.5 மடங்கு ஆக்குறது, குஜராத்துக்கு அதை 1.25 மடங்கு ஆக்குறது அப்படிங்கிறது அப்ப எங்களை நசுக்கிற வேலை தானே அது. ஏற்கனவே எங்கள் குரலுக்கு மதிப்பில்லை நாடாளுமன்றத்தில் என்கிற ஒரு நிலை உருவாயிருக்க, நாங்க 40 தொகுதியை வென்று சென்றாலுமே கூட எங்களுடைய கன்சர்ன் இல்லாமலே ஒரு பிரதமர் ஆட்சி அதிகாரத்துல வர முடியுதே. அப்ப தமிழ்நாடு முற்றாக புறக்கணித்த பாஜக எங்களை ஆளுகிற இடத்துக்கு வந்து நிற்கும்னு சொன்னா இது ஜனநாயகமா? இதை நாங்க கேள்வி கேட்க மாட்டோமா? இப்ப இதற்கே ஆபத்து வந்துருச்சே, இந்த இடத்துக்குமே ஆபத்து வந்துருச்சே. இப்போதே குரல் எடுபடவில்லை என்று சொன்னால் இனிமேல் எப்படி எங்களுடைய குரல் எடுபடும் என்கிற கேள்வி இருக்குல்ல, அது என்னுடைய கேள்வி. என்னை போன்று லட்சக்கணக்கான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய கேள்வி, கோடிக்கணக்கான தமிழர்களுடைய கேள்வி. இந்த கேள்வியை தானே நாடாளுமன்றத்துல போய் வைக்கிறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அப்ப எங்களுடைய பிரதிநிதிகளா அவங்க அந்த வேலையை தானே சார் செய்தாகணும். எங்க உணர்வை தானே அவங்க அங்க வெளிப்படுத்தணும். அதுல என்ன தவறு இருக்குன்னு கேட்கிறேன். நீங்க அடையாள போராட்டம் நடத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா நாடாளுமன்றத்துல நீங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்களா?